மக்களே, இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அருமையான பெங்களூர் மாப்பிள்ளை நம்மக்கிட்ட கைவசம் இருக்குது மக்களே. அந்த பெங்களூர் மாப்பிள்ளை பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஏற்கனவே ஒரு பதிவாக போட்டிருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது நம்ம நாமக்கல்லையும் சரி இல்லை சுற்று வட்டாரத்துலேயும் யாராவது ஒரு 8th இல்லைன்னா 10th படிச்சிருந்தா போதும். இது வந்து முதல் மனம் இல்லை மக்களே, மறுமணம். அவங்க என்ன கம்யூனிட்டி சேர்ந்தவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வன்னியர் கம்யூனிட்டி சேர்ந்தவங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, அவர் ஒரு டிகிரி முடிச்சிருக்கிறாரு. அவர் வந்து தனியார் நிறுவனத்தில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அவர் கூட பிறந்தது ஒரு அக்கா மட்டும். இவங்க வந்து அம்மா அப்பாலாம் இருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, பெங்களூரில் ஒரு அருமையான கம்பெனியில், பிரபலமான ஒரு கம்பெனியில் அவர் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. இவர் வந்து வேலைக்கு போய் தான் சம்பாதிக்கணுங்கிறதுலாம் இல்லை மக்களே. இவங்க பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விஐபி ஃபேமிலின்னு கூட சொல்லலாம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா மாதம் ஒரு 1,50,000 ரூபா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வாடகை பணம் மட்டும் வருது. கல்யாணம் பண்ணிக்கிறவங்க ஃபேமிலியை பார்த்துக்கிட்டா போதும், வேலை நாங்கள் எதுவுமே எதிர்பார்க்கல. அதாவது நம்ம கம்யூனிட்டி சேர்ந்தவங்களாக இருந்தாலும் சரி, இல்லை எந்த கம்யூனிட்டியாக இருந்தாலும் சரி, நாங்கள் ஏற்றுக்க தயாராக இருக்கோம். அதே மாதிரி அவங்களுக்கு வந்து வாரிசு வேணும் அப்படிங்கிறனால அந்த வாரிசுக்கு தகுந்த மாதிரி எலிஜிபிளாக பார்க்குறாங்க. இதில் வந்து இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஃபேக்ட்ரி இன்னும் தனியாக வச்சுருக்கிறாங்க. ஃபேக்ட்ரி பார்த்தீங்கன்னா அதுலேயும் நல்ல வருமானம் வந்துட்டுருக்கு. இப்போ கல்யாணம் பண்ணிட்டு போகிறவங்க இப்போ அவங்க இருக்கிற அப்பார்ட்மெண்ட்லேயே பார்த்தீங்கன்னா இவங்களுக்குன்னு தனியாக அப்பார்ட்மெண்ட் இருக்குது. அதில் இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை புதுசாக இப்போ வந்து வீடு கட்டி வாடகை விட்டுருக்காங்க, இல்லை நாங்கள் அதிலே போயிட்டாலும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி தான் கேட்குறாங்க. எங்களுக்கு வந்து எந்த ஒரு வசதி வாய்ப்புமே தேவையில்ல, ₹1 கூட அவங்க செலவு பண்ண வேண்டாங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. அதாவது நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுற அன்புள்ளங்கள் யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் ஓகே அப்படின்ட்டிங்க அப்படின்னா நாளைக்கே கூட வந்து பார்த்துருவாங்க. ஏன்னா அந்தளவுக்கு வந்து அவங்க வந்து அவ்வளோ ஒரு அருமையான ஒரு ஃபேமிலின்னு தான் சொல்ல முடியும். அவங்க அம்மா அப்பாலாம் பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ ஒரு தங்கமான குணமக்களே. அன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே நம்ம நாமக்கலுக்கு ஏதோ ஒரு வேலையாக வந்திருக்காங்க. வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கே வந்துட்டாங்க, காரில் வந்திருந்தாங்க. வந்துட்டு முடிஞ்ச வரைக்கும் நம்மளுக்கு வந்து எவ்வளோ சீக்கிரம் முடிக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் பார்த்து ஏற்பாடு பண்ணி கொடுங்கம்மா அப்படின்னு கேட்டாங்க. ஏன்னா வந்து நானும் பார்த்தீங்க அப்படின்னா நிறையா அனுப்பிச்சி விட்டேன். ஏன்னா அனுப்பிச்சி விட்டாலும் அவங்களுக்கு வந்து எந்த திருப்தியுமே இல்லை. ஏன் திருப்தி இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக லட்சணமான வரனை அவங்க எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா விஐபி அப்படிங்கிறனால பணம் காசு இல்லைனாலும் பரவாயில்ல, ஆனால் முகம் வந்து நல்ல லட்சணமாக இருக்கணும், லட்சுமி லட்சணமாக இருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி தான் எதிர்பார்க்குறாங்க. இந்த வரன் கட்டிக்க போகிறவங்க கண்டிப்பாக கொடுத்து வச்சுருக்கவங்க தான் சொல்ல முடியும். அதாவது இந்த வரன் வேணும் அப்படின்னா தாராளமாக நம்ம சேனலில் நம்பரை கான்டெக்ட் பண்ணி மேலும் தெரிஞ்சுக்கலாம். இந்த வாய்ப்பு கொடுத்த அன்பு உள்ளவங்களுக்கு நன்றி, வணக்கம்.